சொல்லுங்கள். ஓ கிறிஸ்தரே, இந்த புதிய வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறார்? கிறிஸ்தர் புன்னகைத்தார். அவரது கண்கள் அரவணைப்புடன் பிரகாசித்தன. பெரிதா நீங்கள் அவரை அறிந்த அதே மென்மையான ஆன்மா சகதேவா இன்னும் இருக்கிறார். அவர் தனது சகோதரர்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். அவர்களுக்கு பணிவுடனும் அர்ப்பணிப்புடனும் சேவை செய்கிறார். பிதாவின் பார்வை மீண்டும் அடிவானத்தை நோக்கி திரும்பியது. அவளுடைய எண்ணங்கள் இப்போது அவருடைய இளைய மகன்களான நகுலாவையும் திரௌபதியையும் நோக்கி திரும்புகின்றன. என் அன்பான நகுலாவை பற்றி என்ன அவர் உடலும் மனமும் நன்றாக இருக்கிறதா? அவர் இவ்வளவு ஆடம்பரமாகவும் வசதியாகவும் வளர்க்கப்பட்டதால் நான் அவரை பற்றி பயப்படுகிறேன். என் மருமகள் திரௌபதி பற்றி என் அவள் எப்படி பழகுகிறார்? திருதராதிகரின் மகள் துரியோதனின் அரண்மனையில் பொருந்தரின் வசிப்பிடத்துக்கு போட்டியாக இருந்த புகழ்பெற்ற கோவிந்தர் சவரி என்றும் அழைக்கப்படுபவர் தடையின்றி எளிதாக நுழைந்தார். பெரும் புகழ்பெற்ற வீரான கோவிந்தரை மன்னர்கள் மற்றும் திருதராஷ்டிரரின் மகன்களின் கூட்டம் வரவேற்றது. அவர்கள் அவை கௌரவிப்பதற்காக தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்தனர். அவரது தனித்துவமான பணிவுடன் கோவிந்தர் அவர்களின் வயதிற்கு ஏற்ப வணங்கினார். சிக்கலானதங்க எம்பிராய்டரியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகாக வடிவமைக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்தில் அவர் அமர்ந்தபோது துரியோதனன் கோவிந்தருக்கு ஒரு பசுதில் பயிர் மற்றும் தண்ணீரை வழங்கினார். அவர் முழு ராஜ்யத்தின் செல்வங்களையும் பிரம்மாண்டமான அரண்மனைகளையும் தனது வசம் வைத்தார். கௌரவர்களும் உடனிருந்த அனைத்து மன்னர்களும் கோவிந்தாவை வணங்கினர். சூரியனைப் போல பிரகாசித்தார். இருப்பினும் துரியோதனன் கோவிந்தாவை தன்னுடன் சாப்பிட அழைத்தபோது தூதர்கள் தங்கள் பணி முடிந்த பின்னரே விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி பிந்தையவர் மறுத்துவிட்டார். இந்த பதில் துரியோதனை குழப்பத்தில் ஆழ்த்தியது. ஏனெனில் கோவிந்தரின் விருந்தோம்பலுக்கான நன்றியை அவர் எதிர்பார்த்திருந்தார். திருதராஷ்டிரரின் மகன் பின்னர் கோவிந்தருடன் நியாயப்படுத்த முயன்றார். திருதராஷ்டிரால் தொடர்புடையவராகவும் நேசிக்கப்பட்டவராகவும் இருந்த போதிலும் அவர்களின் பசாதங்களை ஏன் ஏற்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இருப்பினும் கோவிந்தர் தனிப்பட்ட ஆதாயம் அல்லது தீமை காரணமாக நல்லொழுக்கத்தை கைவிட மாட்டேன் என்று அமைதியாக விளக்கினார். துரியோதனின் சகோதரர்களான பாண்டவர்கள் நல்லொழுக்கமுள்ள நபர்கள் என்றும் அவர்கள் தனது அன்பிற்கும் பாதுகாப்பிற்கும் தகுதியானவர்கள் என்றும் அவர் வெளிப்படுத்தினார். பாண்டவர்கள் மீது பிறந்தது முதல் நியாயமற்ற வெறுப்பை கொண்டிருந்த துரியோதனை கோவில் விமர்சித்தார். நல்லொழுக்கமுள்ள பாண்டவர்களும் அவரும் ஒரு பொதுவான ஆன்மாவை பகிர்ந்து கொண்டனர் என்றும் அவர்களை நேசிப்பவர்களும் அவரை நேசிப்பார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவர்களை வெறுப்பவர்கள் ஈவானவர்கள் என்று கருதப்படுவார்கள். கோவிந்தரின் வார்த்தைகள் துரியோதனரிடையே ஒரு நாட்டத்தை தொட்டன. ஆனால் அவர் உண்மையை ஏற்க மறுத்துவிட்டார். கோவிந்தரின் மறுப்பால் மனச்சோர்வடைந்த திருதராஷ்டிரரின் மகன் புகழ்பெற்ற நாயகன் தனது அரண்மனையை விட்டு வெளியேறுவதை பார்த்தார். கோவிந்தர் தடையின்றி விதுரரின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு அவரை அன்புடன் வரவேற்றார். மிகுந்த அக்கறையுடன் மகிழ்வித்தார். விதுரர் அவருக்கு உணவளித்த பிறகு கோவிந்தர் பிராமணர்களின் குழுவுக்கு உணவை விநியோகித்தார். அதைத் தொடர்ந்து தாராளமார் செல்வத்தை வழங்கினார். பின்னர் மீதமுள்ள உணவை தனது உதவியாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார். மாலை நெருங்கியதும் கோவிந்தா தனது தேவைகளை பூர்த்தி செய்து தனது உடலுக்கு ஊட்டமளிக்கும் வகையில் மீதமுள்ள சுவைகளை சாப்பிட்டு வந்தார். துரியோதனனின் அரண்மனைக்கு கோவிந்தா வருகை தந்த கதை துன்பத்தை எதிர்கொண்டாலும் கூட நல்லொழுக்கம் மற்றும் திறக்கத்துக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக செயல்படுகிறது. ஹஸ்தினபுரத்தின் மீது இரவு விழுந்தது. மரியாதைக்குரிய பரவான் கிருஷ்ணர் ஏசவர் தனது உணவை முடித்துவிட்டார். மன்னர் திருதராஷ்டிரரின் புத்திசாலித்தனமான மற்றும் மரியாதைக்குரிய ஆலோசகரான விதுரா ஒரு துக்கமான வெளிப்பாட்டுடன் அவரை அணுகினார். விதுரன், கேசவா, நீ இங்கு வந்திருப்பது நியாயமான முடிவுகள் அல்ல. திருதராஷ்டிரனின் மகனான துரியோதனன் இலாபம் மற்றும் மதம் இரண்டையும் மீறியவன் கண்ணியம் வேண்டும் என்ற ஆசை இருந்த போதிலும் அவன் தீயவன், கோபம் கொண்டவன், மற்றவர்களை அவமதிப்பவன். அவனுடைய ஆன்மா ஆசையாலும் காமத்தாலும் நிறைந்துள்ளது. முட்டாள்தனமாக தன்னை ஞானி என்று கருதுகிறான். விதுரனின் வார்த்தைகள் துக்கத்துடனும் அக்கறையுடனும் வழிந்தன. அவர் அனைத்து நல்லொழுக்கங்களையும் கைவிட்டு பாவத்தை நேசிக்கிறார். அவர்
தனது புலன்களின் அடிமைக்காமம் மற்றும் பேராசையின் தூண்டுதல்களுக்கு எப்போதும் கீழ்ப்படுகிறார். மேலும் செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு செயலிலும் தவிர்க்க முடியாதவர். அவரது தீமைகள் எண்ணற்றவை. மேலும் அவரது நன்மை என்ன என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டினாலும் அவர் அனைத்தையும் புறக்கணிப்பார். பெருமை மற்றும் கோபத்தால் நகர்த்தப்படுவார். விதுரனின் கண்கள் அவர் பேசும்போது இருளில் மூழ்கி இருப்பது போல் தோன்றியது. துரியோதனன் ஒரு பெரிய படையை ஒன்று திரட்டி கர்ணனால் தங்கள் எதிரிகளை தோற்கடிக்க முடியும் என்று நம்புகிறான். மதுவை கொண்டவனே, அவர் ஒருபோதும் சமாதானம் செய்ய மாட்டார். கர்ணனுடன் அவரது மகன்கள் பாண்டவர்களால் பீஷ்மர், துரோணர் மற்றும் பிற வீரர்களை பார்க்கக்கூட முடியாது என்று உறுதியாக நம்புகிறார்கள். அவர்களுக்கு எதிராக போராடுவதை பற்றி பேச முடியாது. விதுராவின் குரல் மேலும் தீவிரமடைந்தது. திருதராஷ்டிரரின் முட்டாள் மகன் தனது நோக்கங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன என்ற முடிவுக்கு வந்துவிட்டான். அவர் போட்டியாளர்கள் இல்லாமல் பூமியில் விரிவான பேரரசை விரும்புகிறார். அவருடன் சமாதானம் அடைய முடியாதது. அவர் தனது வசம் உள்ளதை மாற்ற முடியாத வகையில் தனது என்று கருதுகிறார். விதுரர் பேசியது போல் இரவு காற்றில் ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு நிலை பெற்றது. ஐயோ, துரியோதனனுக்காக பூமியின் அழிவு நெருங்கி வருவதாக தெரிகிறது. ஏனெனில் விதியால் தூண்டப்பட்டு பூமியின் மன்னர்கள் ஒன்று கூடி பாண்டவர்களுடன் போரிட விரும்புகிறார்கள். விதுரன் கேசவனை பார்த்தபோது அவரது வெளிப்பாடு கசப்பார் மாறியது. அந்த மன்னர்கள் அனைவரும் உங்களுடன் பகைமை கொண்டுள்ளனர். இதற்கு முன்பு நீங்கள் தங்கள் உடைமைகளை இழந்துவிட்டீர்கள். உங்களை பற்றிய பயத்தால் அவர்கள் கர்ணனுடன் ஒன்றிணைந்து திருதராஷ்டிரரின் மரங்களுடன் கூட்டணி அமைத்துள்ளனர். தங்கள் உயிரை பற்றி அலட்சியமாக இல்லாமல் அந்த போர் வீரர்கள் அனைவரும் துரியோதனருடன் இணைந்துள்ளனர். மேலும் பாண்டவர்களுடன் சண்டையிடும் வாய்ப்பை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். விதுராவின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. தசரனின் இலத்தின் நாயகனே, நீ அவர்களின் நடுவில் நுழைவது எனக்கு பாராட்டவில்லை. உன்னுடைய எண்ணற்ற எதிரிகள் தீய ஆத்மாக்கள் மற்றும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நடுவில் நீ எப்படி சரி செய்வீர்கள் என்ற வகையில். பரபரப்பான கஸ்திராபுர நகரத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. தெற்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. இந்த அமைதியான மாலையின் மத்தியில் ஒரு புனிதர் அரண்மனைக்கு வந்தார். மன்னர் திருதராஷ்டிரரின் புத்திசாலித்தனமான மற்றும் மரியாதைக்குரிய ஆலோசகரான விதுரரை பார்க்க விரும்பினார். அரண்மனை தோட்டத்தின் அமைதியான சூழலில் அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்தபோது புனிதர் மென்மையாகவும் ஆழமாகவும் வார்த்தைகளில் பேசத் தொடங்கினார். விதுரரே, நீங்கள் உண்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசினீர்கள் என்று அவர் கூறினார். உங்கள் வார்த்தைகள் ஆன்மாவுக்கு ஒரு எளிமையான தைலம் போன்றது. கேட்பவர்களுக்கு ஆறுதலையும் தருகிறது. புனிதர் ஒரு கணம் தனது எண்ணங்களை சேரைத்து தொடர்ந்தார். நான் இன்று கனத்த இதயத்துடன் இங்கு வந்துள்ளேன். துரியோதனின் செயல்களின் தீய தன்மையையும் அவரை ஆதரிக்கும் சத்திரியர்களின் விரோதத்தையும் அறிவேன். ஆனால் அமைதிக்கான நம்பிக்கை இன்னும் உள்ளது என்பதையும் நான் அறிவேன். ஏனென்றால் ஒரு நபர் கூட சரியானதை செய்ய முயற்சித்தால் அவர்களின் தகுதி உண்மையில் பெரியதாக இருக்கும். அவர் தனது கண்களில் ஆழ்ந்த இரக்கத்துடன் விதுரரை பார்த்தார். ஒருவர் தவறு செய்ய விரும்பினாலும் உண்மையில் அந்த செயலை செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஆனால் நம் அனைவரையும் சூழ்ந்துவிடும் அபாயத்தை ஏற்படுத்தும் இந்த பேரழிவு துரியோதனன் மற்றும் கர்ணனின் செயல்களில் வேர்களை கொண்டுள்ளது என்று நான் அஞ்சுகிறேன். அவர்கள் தங்கள் சக சத்திரியர்களை வழிதவறி வழிநடத்தியுள்ளனர். இப்போது நாம் அனைவரும் விலை கொடுக்கிறோம். அவர் பேசும்போது புனிதரின் குரல் மேலும் ஆசரமாக வளர்ந்தது. மற்றொருவரை தீங்கிலிருந்து காப்பாற்ற முயற்சிப்பது ஒரு நண்பரின் கடமையாகும். அது அவர்களை முடிகளால் பிடித்து அவர்களின் முட்டாள்தனமான பாதையிலிருந்து அவர்களை தடுத்தாகும் கூட. இந்த விஷயத்தில் நல்லொழுக்கம் பற்றும் லாபத்துடன் ஒத்துப்போகும் எனது வார்த்தைகளை கேட்டு இந்த பேரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எனது ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு துரியோதனனையும் அவரது ஆலோசகர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் பேசும்போது புனிதரின் கண்கள் கடுமையான தீவிரத்துடன் எரிந்தன. போரிடும் பிரிவுகளுக்கு அமைதியை மீட்டெடுக்க எதை வேண்டுமானாலும் செய்ய
அவர் தயாராக இருப்பதைப் போல நான் இங்கு எனக்காக மட்டுமல்ல, திருதராஷ்டிரரின் மகன்கள் மற்றும் பாண்டவர்களின் நலனுக்காகவும் உண்மையில் பூமியில் உள்ள அனைத்து சத்திரியர்களுக்காகவும் வந்துள்ளேன் என்று அவர் கூறினார். பரிசுத்தர் பேசும்போது விதுரர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். அவரது வார்த்தைகள் ஞானத்துடனும் ஏக்கத்துடனும் சொட்டிக்கொண்டன. அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஆனால் அவர்களின் சிக்கலான உலகிற்கு அமைதியையும் ரட்சிப்பையும் கொண்டு வர வந்த ஒரு தெய்வீக உயிரினம் என்பதை அவர் அறிந்திருந்தார். புனிதர் பேசி முடித்ததும் தனது பணியின் சுமையால் சோர்வடைந்து தனது மென்மையான படுக்கையில் படுத்துக்கொண்டார். விதுரர் தூங்கும்போது அவரை பார்த்து கொண்டிருந்தார். அவர்களின் ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருப்பதை அறிந்திருந்தார். மேலும் இந்த புனிதர் மட்டுமே அனைவரையும் சூழ்ந்துவிடும் அபாயத்தை ஏற்படுத்தும் அழிவு படுகொலியிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும் என்பதை அறிந்திருந்தார். வசம்பாயனனும் கிறிஸ்தனும் ஒருவருக்கொருவர் உதறுகளிலிருந்து தீப்பொறிகள் பறப்பது போன்ற உற்சாகமான உரையாடலில் ஈடுபடும்போது இரவு வானம் நட்சத்திரங்களால் பிரகாசித்தது. நல்லொழுக்கம், லாபம் மற்றும் ஆசை ஆகியவற்றின் வாசனையுடன் காற்று உயிருடன் இருந்தது. அவர்களின் கலந்துரையாடல் நேரத்துடன் தொங்கிக் கொண்டிருக்கும் மகிழ்ச்சியான சொற்றொடர்கள் மற்றும் எழுத்துக்களின் திரைச்சீலை நெசவு செய்தது. இரவு கழிந்து கொண்டிருக்கும் போது சங்கீதங்கள் மற்றும் கைத்தாளங்களின் சத்தம் அமைதியை துளைத்து ஒரு புதிய நாளின் விடியலை அறிவித்தது. சாத்தாக்களில் அந்த காலையான கிறிஸ்தர் தனது படுக்கையிலிருந்து எழுந்தார். காலை பனியில் மலரும் தாமரை போல திரவமாக அவரது அசைவுகள். அவர் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் குளியல் மூலம் தன்னை சுத்தம் செய்தார். தனது ஆன்மாவை சுத்திகரிக்க புனித மந்திரங்களை ஓதினார். தியாக நெருப்பின் மீது தெளிவான வெண்ணெயின் வணக்கங்களை ஊற்றினார். அவர் தனது ஆடையை அணிந்தபோது கிறிஸ்தரின் அழகு ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசித்தது. அவரை சுற்றியுள்ள உலகத்தை ஒளிர செய்தது. அவரது கண்கள் புத்திசாலித்தனத்தால் பிரகாசித்தன. அவரது இருப்பு அவரை பார்த்த அனைவரிடமிருந்தும் மரியாதையை கட்டளையிட்டது. யாதவர்களின் சத்திய எதிரிகளான துரியோதனனும் சகுனியும் கிறிஸ்தரை மரியாதையுடன் அணுகினர். மன்னர்களின் சபையில் அழைத்தபோது அவர்களின் வார்த்தைகள் புகழ்ச்சியுடன் சொட்டுகின்றன. எப்பொழுதும் கருணையுள்ள விருந்தினராக இருந்த கிறிஸ்தர் அவர்களை அன்புடன் வரவேற்றார். அவரது குரல் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. அவர் பிராமணர்களின் குழுவை வரவழைத்து அவர்களுக்கு தங்கம், ஆடைகள் மற்றும் கைன் ஆகியவற்றை பரிசாக வழங்கினார். கடல் போன்ற வரம்பற்ற அவரது தாராள மனப்பான்மை அவர் கூட்டத்தின் மத்தியில் அமர்ந்திருந்தபோது அவரது ஓட்டுநர் தாருகா ஒரு அற்புதமான ரதத்துடன் வந்தார். அதன் வரிசைகள் கிறிஸ்தரின் வருகையை ஒரு வெற்றிகரமான ஆரவாரம் போல அறிவிக்கின்றன. கிறிஸ்தரை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள், யானைகள் மற்றும் கார்கள் வந்தபோது இசையின் இனிமையான ஒலிகள், கைத்தாளங்கள், மோதல் மற்றும் சங்கு விசுதல் ஆகியவற்றால் தெருக்கள் நிரம்பின. அஸ்தினாபூர் குடிமக்கள் தெருக்களில் இறங்கினர். அவர்களின் முகங்கள் உற்சாகத்தால் பிரகாசிக்கின்றன. தெய்வீக தீரோவை பார்க்க ஆர்வமாக இருந்தனர். கிறிஸ்தர் குரு அரசவைக்குள் நுழைந்தபோது அவரது உதவியாளர்கள் தங்கள் சங்கிலிகளையும் எக்காலங்களையும் ஊதி காது கேளாத சத்தத்தால் காட்டை நிரப்பினர். அதை கேட்ட அனைவரின் முதுகெலும்பு நடுங்கியது. மன்னர்களின் கூட்டம் மகிழ்ச்சியால் நடுங்கியது. அவர்களின் கண்கள் கிறிஸ்தரை பார்த்தன. பாலைவனத்தில் ஒரு சோலையை பார்த்து கொண்டிருந்த தாகமுள்ள பயணிகளைப் போல பீஷ்மர், துரோணர் மற்றும் திருதராஷ்டிரர் ஆகியோர் தங்கள் இருக்கைகளிலிருந்து ஒன்றாக எழுந்து நின்றனர். அவர்களின் அசைவுகள் கிறிஸ்தருக்கு அவர்கள் வைத்திருந்த மரியாதைக்கு ஒரு சான்றாகும். தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான சிம்மாசனம் அவருக்காக தயாரிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தர் அதை மறுத்தார். அதற்கு பதிலாக தனது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு இடையில் தரையில் உட்கார தேர்ந்தெடுத்தார். அவர் தனது இருக்கையில் அமர்ந்தபோது தூரத்திலிருந்து அவருடன் வந்திருந்த முனிவர்கள் அரசவைக்குள் நுழைந்தனர். அவர்களின் இருப்பை மெல்லிய இலைகளால் அறிவித்தார். கிறிஸ்தர் அவர்களை சட்டசபையில் சேர அழைத்தார். பீஷ்மரை தங்களுக்கு இருக்கைகளையும் உரிய மரியாதையையும் வழங்குமாறு வலியுறுத்தினார். முனிவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அறிக்கையர்களை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் மத்தியில் அமர்ந்தபோது அவர்களின் ஆன்மா அமைதியாக இருந்தது. பெரிய முனிவர் வைசம்பாயனர் மன்னர் திருதராஷ்டிரர் முன் நின்றார். அவரது கண்கள் ஆழ்ந்த அவசர உணர்வால் நிரம்பியிருந்தன.
ராஜாவின் அரசவை அமைதியாக இருந்தது. வெளியே ஏசான காற்றில் இலைகளின் சரசலப்பு மட்டுமே ஒலிக்கிறது. யாது குலத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய இளவரசர் கிறிஸ்டர் பேச எழுந்தார். அவளது குரல் மழை நாளி இடி போன்றது. ஆழமாகவும் எதிரொலிப்பதாகவும் இருந்தது. சபை மண்டபத்தை நிரம்பியதோ பாரதனை கிறிஸ்டர் தனது வார்த்தைகளை நேர்மையுடன் சுற்றத் தொடங்கினார். குருக்கள் மற்றும் பாண்டவர்கள் என்ற நமது 2 பெரிய ராஜ்யங்களுக்கிடையே அமைதியை கொண்டு வர நான் இன்று உங்களிடம் வந்துள்ளேன். நீண்ட காலமாக நாங்கள் முரண்பட்டோம். எங்கள் படைகள் ஒரு ஜோடி வலிமையான பாம்புகளைப் போல போர் செய்ய தயாராக உள்ளன. ஆனால் அன்புள்ள மன்னரே, அதை செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தின் மரியாதை, உங்கள் மக்களின் நலன் அனைத்தும் ஆபத்திலுள்ளன. கிறிஸ்தரின் வார்த்தைகள் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தன. கூட்டம் மிகுந்த கவனத்துடன் கேட்டது. பாண்டவர்களின் அப்பாவித்தனம் காட்டில் அவர்கள் நாடுகடத்தப்பட்ட ஆண்டுகள் மற்றும் நீதிக்கான அவர்களின் வேண்டுகோள் பற்றி அவர் பேசினார். அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள், ராஜாவே என்று கிறிஸ்டர் கூறினார். அவரது கொள் நம்பிக்கையுடன் நிரம்பியது. இப்போது அவர்கள் உங்கள் மகன்களாக தங்கள் உரிமைகளை ஒப்புக்கொண்டு ராஜ்யத்தின் செல்வத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமே கேட்கிறார்கள். திருதராஷ்டிர கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு கவலையின் முகமூடி, கிருகையின் வார்த்தைகளின் எடை மற்றும் 2 ராஜ்யங்களையும் விழுங்க அச்சுறுத்தும் ஆபத்து அவருக்கு தெரியும். துரியோதனன் தலைமையிலான அவரது சொந்த மகன்கள் குரு வம்சத்தை நீண்ட காலமாக வயர்க்கும் மதிப்புகளை பொருட்படுத்தாமல் தங்கள் லட்சியத்தில் பொறுப்பற்றவர்களாக வளர்ந்தனர். கிறிஸ்டர் தொடர்ந்தார். அவரது குரல் மேலும் தூண்டுதலாக வளர்ந்தது. ராஜாவே, இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்த உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. உங்கள் மகன்களின் தவறான வழிகளை நீங்கள் சரி செய்து எங்கள் ராஜ்யங்களுக்கு அமைதியை மீண்டும் கொண்டு வர முடியும். ஒப்பாறுதான் நாங்கள் ஒன்றிணைந்தால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். பாண்டவர்கள் உங்களுடன் விசுவாசமான கூட்டாளிகளாக நிற்பார்கள். மேலும் எங்களை எதிர்க்கும் அனைவரையும் ஒன்றாக வெல்வோம். கிறிஸ்டரின் வார்த்தைகளின் எடை சபையில் நிலை பெற்றதால் ராஜாவின் அரசவை பதற்றமான காற்றால் நிரம்பியிருந்தது. தனது மகன்களின் ஆலோசனையை பின்பற்றுங்கள் அல்லது துவாரகாவை சேர்ந்த ஞானமான இளவரசரின் பேச்சை கேளுங்கள் என்று தனக்கு ஒரு தேர்வு இருப்பதை திருதராஷ்டிரர் அறிந்திருந்தார். அவரது முடிவு அவரது சொந்த விதியை மட்டுமல்ல, 2 பெரிய வாச்சியங்களின் தலைவிதியையும் வடிவமைக்கும். கிறிஸ்டர் தனது உரையை முடித்தார். அவரது குரல் ஒரு தெளிவான அழைப்பு போல மண்டபத்தின் குறுக்கே ஒலிக்கிறது. ராஜாவே, போரை விட அமைதியையும் அழிவை விட இரக்கத்தையும் தேர்வு செய்ய உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் நமது வாச்சியங்களின் எதிர்காலம் சமநிலையில் தொங்குகிறது. ஞானியான கேசவனின் வார்த்தைகளை கேட்க சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் கூடியிருந்த சபை மண்டபத்தில் ஒரு மறைப்பை போல ஒரு ஆழ்ந்த அமைதி அவர்கள் மீது விழுந்தது. உயர்ந்த மனதுள்ள இளவரசரின் உரையை கேட்டு அவர்கள் பயந்து கொண்டிருந்த போது அவர்களின் முடி இறுதியில் நின்றது. அவர்களிலுள்ள மன்னர்கள் அத்தகைய சக்தி வாய்ந்த சொற்பொழிவுக்கு பதிலளிக்க யாரும் துணிவதில்லை என்று நினைத்தனர். அவர்களது மன உளைச்சலை உணர்ந்த யமாதாதியின் மகன் துரியோதனை நோக்கி, ராஜாவே, கவனமாக கேளுங்கள் என்று கூறி ஒரு உதாரணத்தால் விளக்கப்பட்ட எனது வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். அவர்கள் தங்களை உங்களுக்கு பரிந்துரைத்தால் உங்கள் சொந்த நன்மையை தேடுங்கள். ஒரு காலத்தில் தனது வலிமையான படையுடன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த தம்போத்பவா என்ற மன்னரின் கதையை அவர் சொல்லத் தொடங்கினார். இந்த பெருமைமிக்க மன்னர் தினமும் காலையில் எழுந்து போரில் தனது வீரத்தை பற்றி பெருமை பேசுவார். தனக்கு முன் கூடியிருந்த பிராமணர்கள் மற்றும் சத்திரியர்களிடம் தனக்கு சமமான அல்லது உயர்ந்தவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்பார். அவர்களில் ஞானிகள், வேதங்களை அறிந்தவர்கள் மற்றும் உயர்ந்த ஆன்மாக்களை கொண்டவர்கள் ராஜாவின் பெருமையை கட்டுப்படுத்துமாறு பலமுறை அறிவுறுத்தினர். ஆனால் தம்போத்பவா தன்னை வெல்ல முடியாதவர் என்று நினைத்து தொடர்ந்து பெருமைப்பட்டார். அவரது ஆணவத்தால் கோபமடைந்த சில பிராமணர்கள் எல்லா மனிதர்களையும் விட முன்னணியில் இருப்பவர்கள் மற்றும் போரில் எப்போதும் வெற்றி பெறுபவர்கள் என்று 2 நபர்கள் இருப்பதாக அவரிடம் கூறினர். மற்றும் நாராயணன் பெருமையுள்ள மன்னர் இந்த 2 வீரர்களையும் இங்கே காணலாம்
என்று கேட்டார். ஆனால் பிராமணர்கள் காண்டமுதனர் மலைகளின் மறைக்கப்பட்ட பகுதியில் துறவிகளாக தங்கள் பிறப்புகளை எடுத்துக்கொண்டதாக பதிலளித்தனர். தம்போத்பவனின் ஆர்வம் அவரை வெகுவாக பிடித்தது. மேலும் அவர் தனது படையை மலையை நோக்கி அணிதிரட்டினார். அவர் கரடுமுரடான மற்றும் பயங்கரமான சிகரங்களுக்கு வந்தபோது அவர் நக மற்றும் நாராயணனை தேடினார். இறுதியில் காடுகளுக்குள் மறைந்து அவர்களை கண்டார். 2 முனிவர்களும் பசியாலும் தாகத்தாலும் சோர்வடைந்தனர். அவர்களின் நரம்புகள் வீங்கின. ஆனால் அவர்கள் ராஜாவை விருந்தோம்பலாக வரவேற்றனர். அவருக்கு பழங்கள், வேர்கள் மற்றும் ஒரு இருக்கை வழங்கின. ராஜா இன்னும் பெருமையுடன் தனது வெற்றிகளை பற்றி அவர்களிடம் கூறினார். மேலும் போரை கேட்டார். அவர்கள் பின்வாங்குவதில் கோபத்திற்கும் பேராசைக்கும் இடமில்லை என்றும் அங்கு ஆயுதங்கள் அல்லது அநீதிகள் எதுவும் இல்லை என்றும் நாராவும் நாராயணனும் பதிலளித்தனர். பூமியில் உள்ள பல சத்திரியர்களிடையே வேறு எங்கும் போரை தேடுமாறு அவர்கள் ராஜாவுக்கு அறிவுறுத்தினர். ஆனால் தம்போத்பவ வற்புறுத்தினார். நாரா, ஒரு சில புல் பிளேடுகளை எடுத்து நீங்கள் போரிட விரும்புகிறீர்கள். வாருங்கள், சத்திரியே, போராடுங்கள். உங்கள் கைகள் அனைத்தையும் எடுத்து உங்கள் படைகளை வரிசைப்படுத்துங்கள். இனிமேல் போரிடுவதற்கான உங்கள் ஆர்வத்தை நான் கட்டுப்படுத்துவேன். மன்னர் தனது திறமையை நிரூபிக்க ஆர்வமாக அம்புகளின் மழையால் அனைத்து பக்கங்களையும் மூடினார். ஆனால் நாரா புல் பிளேடுகளை தனது ஆயுதமாக பயன்படுத்தி அந்த பயங்கரமான தண்டுகள் அனைத்தையும் குழப்பமடைய செய்தார். வெல்ல முடியாத ரிஷி பின்னர் கோட்டை நோக்கி புறப்பட்டார். குருக்களின் கூட்டத்தில் ரிஷி கன்வார் துரியோதனின் முன் நின்றார். அவரது வார்த்தைகள் அரங்குகளில் எதிரொலித்தன. புகழ்பெற்ற முனிவர் தமதத்தியரின் ஆலோசனையை கேட்டு இப்போது கௌரவர் இளவரசருக்கு தனது சொந்த ஞானத்தை வழங்கினார். ஓ துரியோதனே, பிரபஞ்சத்தின் பேரனானத்தமா நித்தியமானவர் மற்றும் அழிக்க முடியாதவர். அவரது சாராம்சம் அனைத்து ஈர்ப்பிலும் ஊடுருவி செல்கிறது. நர மற்றும் நாராயண முனிவர்கள் அதே சகிப்புத்தன்மையற்ற ஆவியை உள்ளடக்கியுள்ளனர். அதிரியின் மகன்களில் விஷ்ணு தனித்துவமாக நிற்கிறார். அவர் மட்டுமே நித்தியமானவர், வெல்ல முடியாதவர் மற்றும் அழிக்க முடியாதவர். அனைவருக்கும் இறைவன் மற்றும் தெய்வீக பண்புகளை வைத்திருப்பவர்களா பேசுகையில் அவரது வார்த்தைகள் காலமற்ற தன்மையை வெளிப்படுத்தின. சூரியன், சந்திரன், பூமி, நீர், காற்று, நெருப்பு, கரங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அனைத்தும் அழிவுக்கு உட்பட்டவை. அவை உருவாகி செழித்து பின்னர் தவிர்க்க முடியாத படைப்பு மற்றும் அழிவின் சுழற்சிக்கு அடிபணிகின்ற மன்னர்களும் கூட தங்கள் வலிமையான சிம்மாசனங்களுடனும் பிரம்மாண்டத்துடனும் வாழ்க்கையின் கட்டத்தில் தற்காலிகமான நபர்கள்தான். அவர்களின் செழிப்பு குறுகிய காலமாகும். மேலும் அவர்கள் இறுதியில் அழிவை எதிர்கொள்கிறார்கள். தங்கள் செயல்களின் விளைவுகளை அறுவடை செய்ய மீண்டும் பிறக்கிறார்கள். கன்வாவின் பார்வை துரியோதனின் மீது படர்ந்தது. அவரது வார்த்தைகள் இளவரசரின் பெருமையின் கவசத்தை சுளைத்தன. ஓ சுயோதனே, யுதிஷ்டிரனுடன் சமாதானத்தை தேடுவது புத்திசாலித்தனமாக இருக்கும். பாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த பூமியை ஒன்றாக ஆட்சி செய்ய வேண்டும். ஏனெனில் ஒற்றுமையே வலிமை. உடல் வலிமையை மட்டுமே நம்ப வேண்டாம். ஏனென்றால் அது ஒரு விரைவான மாயை. ஞானமும் நல்லொழுக்கமும் உள்ளவர்களின் இதயங்களில் உண்மையான சக்தி உள்ளதுரன்வாவின் கதை வெளிவரும்போது அவர் தனது கதையில் ஒரு பண்டைய கதையை இணைத்தார். கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் இந்திரனின் தேரோட்டியான மதாலி கவலையால் சூழப்பட்டார். அவரது மகள் புனயசி நட்சத்திரங்களுக்கு போட்டியாக அழகும் சமச்சீர்மையும் கொண்ட ஒரு தெய்வீக அழகு திருமண வயதை எட்டியது. தனது மகளை மரியாதைக்குரிய குடும்பங்களாக திருமணம் செய்து கொள்வதால் ஏற்படும் அபாயங்களை பற்றி சிந்திக்கும்போது மதாலியின் மனம் கவலையுடன் சுழன்றது. மரியாதை மற்றும் நற்பெயரை சமரசம் செய்வதற்கான ஆபத்து ஒரு பூதம் போல தொங்கியது. அவரது மனைவி சுதர்மாவுடன் மதாலி இரவு முழுவதும் ஆலோசனை நடத்தினார். அவர்கள் ஒன்றாக கடவுள்கள் மற்றும் மனிதர்களின் பகுதிகளை தேடினர். ஒரு தகுதியான காதலனை தேடினர். இருப்பினும் நாராக்களில் கூட யாரும் பொருத்தமானவர்களாக தெரியவில்லை. விரக்தியில் மதாலி தாழ்வான பகுதிகளை நோக்கி திரும்பினார். தனது மகனின் தெய்வீக அழகுக்கு தகுதியான கணவரை தேடினார். கன்வா தனது கதையை முடித்தவுடன் துரியோதனன் கவனமாக கேட்டான்.
அவரது எண்ணங்கள் முனிவரின் வார்த்தைகளில் பிரதிபலித்தன. படைப்பு மற்றும் அழிவின் நித்திய சுழற்சி, மனித வலிமையின் நிலையற்ற தன்மை மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவம். கூட்டம் அமைதியாக இருந்தது. கன்வாவின் ஆலோசனைக்கு கௌரவ இளவரசரின் பதிலுக்காக காத்திருந்தது. கடவுள்களின் தேரோட்டியான மதாலி தெய்வீக மண்டலங்கள் வழியாக செல்லும் போது ஞானியும் மரியாதைக்குரியவருமான நாரதரை சந்தித்தார். மதாலியின் பயணத்தை பார்த்தபோது முனிவரின் கண்கள் ஆர்வத்தால் மின்னின. அவர் கேட்டார், அன்புள்ள தேரோட்டியே, நீ எங்கு செல்கிறாய்? நீ இந்த பயணத்தை மேற்கொள்வது உங்கள் சொந்த பணியா அல்லது சரப்பத்துவில் உத்தரவின் பேரில்? மாதாளி நாரதரை நோக்கி தனது நோக்கத்தை விளக்கினார். நாங்கள் ஒன்றாக செல்வோம். நான் வீரின் ஆண்டவாள வருணனுக்கு மரியாதை செலுத்த வந்துள்ளேன். எனக்கு தெரிந்த அனைத்தையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அவர்கள் நடந்து செல்லும்போது நாரதரனாக உலகில் அதிசயங்களை பற்றி மதலிக்கு சொல்லத் தொடங்கினார். இதோ அன்புள்ள தேரோட்டியே, அவர் கூறினார், வருணனின் ஆதிக்கம், மிகுந்த அழகு மற்றும் செல்வத்தில் இடம் அவரது மகன் புஷ்கரா ஒரு புத்திசாலி மற்றும் நல்லொழுக்கமுள்ள இளைஞன். அவரது தந்தையால் நேசிக்கப்பட்ட அவரது உன்னத இதயம் மற்றும் தாமரை இலைகளை போன்ற பிரகாசமான கண்கள். நாரதரின் வார்த்தைகள் வருணனின் வசிப்பிடத்தை நெருங்கும் போது மதலி மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. அவர்கள் தங்க அரண்மனைக்குள் நுழைந்தபோது அதன் பிரம்மாண்டத்தைக் கண்டு மதலி ஆச்சரியப்பட்டார். வருளி என்ற இனிப்பு வாசலையால் காற்று நிரம்பியது. இது இதே இடத்திலிருந்து பெறப்பட்டு கடவுள்களால் தங்கள் தெய்வீக சதிகளை பயன்படுத்தப்பட்டது. நாரதர் சுவர்களை அலங்கரிக்கும் எரியும் ஆயுதங்களை சுட்டிக்காட்டி, இவை ஒரு காலத்தில் தெய்வீரர்களால் பயன்படுத்தப்பட்டன, ஆனால் அவை கடவுள்களால் கொள்ளையடிக்கப்பட்டன என்று கூறினார். விஷ்ணுவின் கிறிஸ்தஸை பார்த்தபோது மதாலியின் கண்கள் விரிவடைந்தன. பிரகாசமான ஒளிவட்டம் மற்றும் உலக அழிவுக்காக உருவாக்கப்பட்ட முடிச்சு. நாரதர் வருணனில் சாம்ராஜ்யத்தின் அதிசயங்களில் மாதலியை தொடர்ந்து வழிநடத்தினார். இதோ அன்புள்ள தேரோட்டியே என்று அவர் கூறினார். ஏரிக்குள் எரியும் தீப்பிழம்புகளின் நெருப்பும் மேகங்களைப் போல புத்துணர்ச்சியூட்டும் மழையை பொழியும். நீரில் ஆண்டவரின் கொடியும். அவர்கள் நடந்து செல்லும்போது நாரதனாகார் உலகின் பல்வேறு அதிசயங்களை சுட்டிக்காட்டினார். ஒவ்வொன்றும் கடைசியை விட ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியதும் நாம் இங்கு அதிக நேரம் தங்கியிருந்தால் நமது வணிகம் பாதிக்கப்படும். நாம் விரைவில் இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறினார். அவர்கள் புறப்பட தயாரான போது நாரதர் மாதரியின் பக்கம் திரும்பி, இந்த மண்டலங்களுக்குள் இருக்கும் அதிசயங்களில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கண்டுபிடிக்க எண்ணற்ற அதிசயங்கள் காத்திருக்கின்றன, ஆனால் நமது நேரம் மிக குறைவென்று கூறினார். இந்த வார்த்தைகளுடன் 2 பயணிகளும் வருணனின் சாம்ராஜ்யத்திற்கு விடைபெற்று தாங்கள் கண்ட நம்ப முடியாத காட்சிகளின் நினைவுகளை எடுத்து சென்று தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். நாரதர் தனது கதையை தொடர்ந்தபோது, நாகா உலகின் மையப்பகுதிக்குள் ஓடும் சுழலும் நீரின் வழியாக மதாலியின் ரதத்தை வழிநடத்தி சென்றார். காற்று வேறொரு உலக ஆற்றலுடன் அடர்த்தியாக இருந்தது. தெபத்தில் சப்தம் தூரத்தில் கேட்கப்பட்டது. நாங்கள் பாடலத்தை நெருங்குகிறோம் என்று நாரதர் அறிவித்தார். அவரது குரல் மரியாதையால் நிரம்பியது. இது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அங்கு கடவுள்களே ஒரு முறை தங்கள் அழியாமைதாகத்தை தணிக்க கூடினர். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தபோது மதாலியின் கண்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்த காட்சியை பார்த்து விரிவடைந்தன. பாடலம் நகரம் ஒரு கலங்கை விளக்கத்தைப் போல பிரகாசித்தது. அதன் கட்டிடங்களும் கோயில்களும் ஒரு தெய்வீக ஒளியால் பிரகாசித்தன. அதன் மையத்தில் ஒரு பெரிய நெருப்பு எரிந்தது. அதை சுற்றியுள்ள நீரால் எரியூட்டப்பட்டது. இது சாதாரண சுடர் அல்ல, ஏனெனில் இது வான சக்திகளின் விருப்பத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் சக்தியால் உறுதியாக பிடித்து கொண்டது. நாரதர் மதாலியின் ரதத்தை நகரின் தெருக்களில் வழிநடத்தி வழியில் பல்வேறு அதிசயங்களை சுட்டிக்காட்டினார். அவை தண்ணீரில் வசிக்கும் உயிரினங்களை கடந்து சென்றன. அவற்றில் வடிவங்கள் நீரோட்டங்களைப் போல மாறுகின்றன மற்றும் பாய்கின்றன. இந்த உயிரினங்கள் சந்திரனின் கதிர்களால் ஊட்டமளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது சூரியனின் கொடிய தொடுதலுக்கு பலியான பிறகு ஒவ்வொரு இரவும் அவற்றை மீண்டும்
உயிர்ப்பிக்கிறது. அவர்கள் பாதாளத்துக்குள் ஆழமாக பயணித்த போது நாரதர் ஒரு காலத்தில் இங்கு ஓய்வெடுத்த கடவுள்களை பற்றி பேசினார். அவர்களின் வலிமையும் உயிர் சக்தியும் தண்ணீரால் புதுப்பிக்கப்பட்டது. அனைத்து உயிரினங்களின் நலனுக்காகவும் இதே இடத்தில் தவம் செய்த மகாதேவரை பற்றி அவர் கூறினார். தூபத்தின் வாசனையாலும் கோஷத்தின் ஒளியாலும் காற்று கனமாக இருந்தது. யதார்த்தத்தின் துணி மீண்டும் வெய்யப்படுவது போல் இருந்தது. மதாலியின் கண்கள் நகரத்தை தேடின. தன் மகளின் கையை ஏற்க ஒரு தகுதியான மணமகளை தேடின. ஆனால் நாரதர் கவலைப்படாமல் தண்ணீரில் மிதக்கும் ஒரு பெரிய முட்டையிடம் அவர்களை அழைத்து சென்றார். இந்த புதிரான பொருள் வயதற்றது என்று கூறப்பட்டது. அதன் இயல்பும் நோக்கமும் கடவுள்களுக்கு கூட தெரியாது. உலகத்தின் முடிவு வரும்போது இந்த முட்டை ஒரு பெரிய நெருப்புடன் வெடித்து அதன் பாதையில் உள்ள அனைவரையும் விழுங்கிவிடும் என்று வதந்தி பரவியது. அவர்கள் முட்டையின் முன் நின்றபோது மதாலியின் வெளிப்பாடு சந்தேகமாக மாறியது. இங்கே யாரும் தகுதியற்றவர்கள் என்று தோன்றவில்லை என்று அவர் கூறினார். அவரது குரல் ஏமாற்றத்தால் வண்ணமயமானது. நாரதர் அனுதாபத்துடன் தலை சாய்த்தார். மேலும் அவர்கள் ஒன்றாக பாடரத்தை விட்டு வெளியேற திரும்பினர். அவர்களின் பயணம் அறியப்படாதது வரை தொடர்ந்தது. பரந்த மற்றும் அற்புதமான நகரமான கிரண்யபுரத்தில் அதன் பிரம்மாண்டத்திற்கும் மாயத்திற்கும் புகழ்பெற்ற ஒரு பெருநகரத்தில் நாரதர் மதாலி முன் நின்றார். அவரது வார்த்தைகள் பிரமிப்புடனும் மரியாதையுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. இதோ ஓ மதாலி, அவர் தொடங்கினார். தெய்வீக கைவிளைஞான மாயாவாக கட்டப்பட்ட இந்த அற்புதமான நகரம் பண்டைய காலத்தில் பிரமனிடமிருந்து வரங்களை பெற்ற பண்டைய தனவர்களின் ஆசீர்வாதத்துடன் அவர்கள் நகரின் தெருக்களில் நடந்து செல்லும்போது நாரதர் பல்வேறு பகுதிகளை சுட்டி காட்டினார். ஒவ்வொன்றும் அதன் படைப்பாளர்களின் புத்தி கூர்மை மற்றும் கைவிளைத்திறனுக்கு ஒரு சான்றாகும். யதார்த்தத்தின் நெசவு மாயின் திரைச்சிலை போல ஒரு வேறொரு உலக ஆற்றலுடன் காற்று உயிருடன் இருந்தது. விசுவில் சொந்த சாராம்சத்திலிருந்து பிறந்த அசுரர்களான கலகாஞ்சர்களும் பரமனின் கால்களிலிருந்து தோன்றிய எத்துதானாக்களும் இங்கு வாழ்கின்றனர் என்று நாரதர் விளக்கினார். அவர்கள் சகிப்புத்தன்மையற்ற கொடூரமான உயிரினங்கள் கத்திகளைப் போல கூர்மையான பற்கள் காட்டியின் வேகத்துக்கும் வலிமைக்கும் பொட்டியாக உள்ளனர். அவர்கள் நகரின் பிரமாண்டமான பவுல்வட்டுகள் வழியாக நடந்து செல்லும்போது வெள்ளி மற்றும் தந்தத்தால் செய்யப்பட்ட ஆடம்பரமான மாளிகைகளைக் கண்டு மாதாளி ஆச்சரியப்பட்டார். இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் விலைமதிப்பட்ட கற்கள் மற்றும் இரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்டார். அரண்மனைகள் விளக்கத்திற்கு முரணாக தோன்றின. அவற்றில் அழகு மிகவும் மூச்சடைக்கக்கூடியதாக இருந்தது. அவை இரத்தினங்களின் சாராம்சத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டதைப் போல இருந்தது. அர்கஸ்பதிக மற்றும் வதரசரத்தின கற்களின் பிரகாசமானது கட்டமைப்புகளை ஒளியச் செய்து சுற்றுப்புறத்தில் ஒரு சூடான தங்க ஒளியை ஏற்படுத்தியது. இதுவோ மதலில் நாரதர் கூறினார். அவரது குரல் உற்சாகத்தால் நிரம்பியது. மேகங்களை ஒத்த இந்த மலைகள், இந்த நீரூற்றுகள் தங்கள் விருப்பப்படி நகரும் மரங்கள் நம் கட்டளையின்படி பழங்களையும் பூக்களையும் தருகின்றன. அவை மரண உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்துக்குள் நுழைந்ததைப் போல இருந்தது. அங்கு இயற்கையில் சட்டங்கள் ஒரு தொலைதூர நினைவாக இருந்தன. நாரதர் நகரின் அதிசயங்களை பற்றி பேசுகையில் அவரது கண்கள் ஒரு ஒளியால் ஒளிரும் மதாலியின் வெளிப்பாடு பெருகிய மாயில் தொந்தரவாக மாறியது. கடவுள்களும் தனவர்களும் சத்தியம் செய்த எதிரிகள் அதிகாரம் மற்றும் மேலாதிக்கத்திற்கான நித்திய போராட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஓ தெய்வீக ரிஷி, இறுதியாக அவரது குரல் உறுதியாக இருந்தாலும் தயக்கத்தின் குறிப்பை கொண்டு சொர்க்கத்தில் வசிப்பவர்களுக்கு உடன்படாத எதையும் செய்ய வேண்டாம் என்பது எனக்கு உகந்ததாகும். இங்கே நமது இருப்பு நம் வகைகளுக்கு இடையிலான முரண்பாட்டின் தீப்பிழம்புகளை தூண்டுவதற்கு மட்டுமே உதவும் என்று நான் கணிச்சுகிறேன். நாரதனின் முகம் வீழ்ந்தது. அவரது வார்த்தைகள் ஏமாற்றத்தால் சொட்டு சொட்டாக வழிந்தன. என்னை பொறுத்தவரை என்று அவர் கூறினார். அவரது குரல் சோகத்தில் ஒரு குறிப்பை கொண்டிருந்தது. என் இதயம் எப்போதும் சண்டைகளை தூண்டுவதில் இருப்பதை நான் அறிவேன்.
ஆனால் இந்த இடத்தில் மேலே உள்ள உலகின் மோதல்களிலிருந்து நாம் ஓய்வு பெறலாம் என்று நான் நம்பினேன். மாதலியின் வார்த்தைகளுக்குள் ஒரு நாட்டத்தை தொட்டன. ஞானியும் மரியாதைக்குரியவருமான முனிவரான நாரதர் தனது ரதத்தின் அருகில் நின்று பறவை ராஜ்யத்தின் பரந்த பரப்பை பார்த்து கொண்டிருந்தபோது சூரியன் தரையில் மோதியது. அவர் தனது நம்பரமான நண்பரும் தேரோட்டியுமான மதாரியிடம் திரும்பி அமைதியான குரலில் பேசத் தொடங்கினார். இந்த பிராந்தியம் அன்புள்ள மதாரி, அதிசயங்களின் நிலம். அங்கு அனைத்து வகையான பறவைகளும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அவற்றின் இறகுகள் சூரிய ஒளியில் நரைகளைப் போல பிரகாசிக்கின்றன. அவற்றின் பாடல்கள் வானத்தில் எதிரொலிக்கின்றன. அவர்கள் கருடாவில் 6 மகன்களான சுமுரா, சுனாமன், சுலேத்தா, சுவசா, சுவன் மற்றும் தம்பிரமான சுவானா ஆகியோரிடமிருந்து வந்த பெருமை மிக்க மற்றும் உன்னதமான மக்கள் என்று நாரதர் கூறினார். நாரதர் பேசுகையில் அவரது கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. மாதலி அதை கேட்க நெருங்கினார். இந்த பாவைகள் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தி. நாரதர் தொடர்ந்தார். அவர்கள் கடுமையான போர் வீரர்கள். அவர்களின் வலிமை மற்றும் வலிமையில் ஒப்பிட முடியாதவர்கள். அவர்களின் பயணங்கள் நீண்டவை மற்றும் கடினமானவை. ஆனால் அவை ஒருபோதும் சோர்வடையாது. ஏனெனில் அவை உயிர் வாழ்வதற்குள் செழிக்கவும் கடுமையான உறுதியால் உண்டப்படுகின்றன. நாரதின் வார்த்தைகள் பறவை காட்சியத்தில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. அங்கு சுவவசுடா, நாசின் பாருனா மற்றும் சந்ததுண்டக போன்ற உயிரினங்கள் வலிமையுடனும் கம்பீரத்துடனும் ஆட்சி செய்தன. இந்த பறவைகள் திறமையான வேட்டைக்காரர்கள் மற்றும் அல்லவிசுவை அர்ப்பணிப்புள்ள வழிபாட்டாளர்களாகவும் இருந்தன. அவர்களின் தயவை அவர்கள் ஏராளமாக அனுபவித்தனர். விஷ்ணு அவர்களின் இதயங்களில் வாழ்கிறார் என்று நாரதர் கூறினார். அவரது குரலில் பக்தி நிறைந்திருந்தது. அவர் அவர்களின் மாபெரும் பாதுகாவலர். அவர்கள் தெய்வீகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அவர்களின் செழிப்பு பக்தியின் சக்திக்கு ஒரு சான்றாகும். நாரதர் ஒவ்வொரு பறவையின் மகன்களுக்கும் பெயரிட்ட போது மாதலியின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. அங்கு விசலட்சா, குண்டலின் பங்குஜி மற்றும் பல சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் விஷ்ணுவுக்கு விசுவாசமாக இருந்தனர். அவர்களின் பெயர்கள் வீரர்களின் சுருள் அடைப்பு போல காற்றில் எதிரொலித்தன. நாரதர் சிறிது நேரமின்றி எதையாவது தேடுவது போல் நிலப்பரப்பில் தனது பார்வையை துடைத்தார். இவை இப்பகுதியில் வசிக்கும் பல உன்னதமான பறவைகளில் சில மட்டுமே என்று அவர் இறுதியாக கூறினார். நீங்கள் அவர்களிடையே தங்க விரும்பவில்லை என்றால் மதாலி, நான் உங்களை மற்றொரு நாட்டிற்கு அழைத்து செல்வேன். அங்கு உங்கள் மகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒருவரை நாங்கள் காணலாம். மதாலி சிந்தனையுடன் தலையசைத்தார். அவரது கண்கள் நாரதலின் முகத்தை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. ஞானி முனிவர் எப்போதும் புதிய ஞானத்தையும் அறிவையும் தேடுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் இந்த கண்டுபிடிப்பு பயணத்தில் அவருடன் செல்ல வாய்ப்பு கிடைத்ததற்கு அவர் நன்றியுள்ளவராக இருந்தார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது நிலப்பரப்பின் மீது ஒரு தங்க ஒளியை வீச நாரதலும் மதாலியும் அமைதியாக அமர்ந்தனர். பறவைகள் வானத்தில் பறந்து செல்வதை பார்த்தனர். அவர்களின் பாடல்கள் மகிழ்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் காற்றை நிரப்புகின்றன. அந்த தருணத்தில் உயிரினங்களுக்கிடையேயான எல்லைகள் மறைந்து போவதாக தோன்றியது. மேலும் 2 நண்பர்களும் இயற்கை உலகின் மகத்துவத்தை பற்றிய பிரமிப்பில் ஒன்றுபட்டனர். பூமியில் 7 அடுக்குகளுக்கு கீழே உள்ள மாயமான நிலமான ரசராலா மண்டலத்தில் நாரதர் மதலி அருகே நின்று அனைத்து நாய்களில் அற்புதமான தாயான சுரபியின் கதையை நினைவு கூர்ந்தார். அவர்கள் பசுமையான நிலப்பரப்பின் வழியாக நடந்து செல்லும்போது பூக்கும் பூக்களின் இனிமையான வாசனையாலும் பசுக்களின் மென்மையான தாழ்வாலும் காற்று நிரம்பியது. சுரபியின் தோற்றத்தை பற்றி அவர் பேசும்போது நாரதரின் குரல் அனிமேஷன் ஆனது. அவள் அழியாமையை வழங்கும் தெய்வீகதேன் அமிர்தத்திலிருந்து பிறந்தாள் என்று அவர் கூறினார். அவளுடைய பால் பூமியில் உள்ள அனைத்து சிறந்த பொருட்களில் சாராம்சம், இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு மற்றும் கசப்பு ஆகிய 6 வெவ்வேறு சுவைகளின் சிம்பொலி. நாரதர் பேசும்போது மேலே உள்ள வானம் சுரபியின்
பாலின் பிரகாசமான தரத்தை பிரதிபலிப்பது போல் பிரகாசமாக தோன்றியதும் மதாலி கவனமாக கேட்டான். கண்கள் வியப்புடன் விரிந்தன. நாரதர் தொடர்ந்தார். இந்த அற்புதமான பாலிலிருந்து புனித பாலைவனம் பிறந்தது. அதன் பாலில் ஒரு ஜெட் பூமியின் மீது விழுந்தது. கடலின் கரையில் எப்போதும் வெள்ளை நுரை ஒரு பெல்ட்டால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பூக்களின் மாலை போல நுரை குடிப்பவர்கள், இந்த கடலின் கரையில் வாழ்ந்த துறவிகள் இந்த நுரை மீது மட்டுமே வாழ்ந்தனர். அவர்களின் கடுமையான சிக்கல்கள் கடவுள்களுக்கும் கூடற. அஞ்சன நாரதர் பேசுகையில் சுரபியை சுற்றியுள்ள மூடுபனியிலிருந்து 4 கம்பீரமான வசுக்கள் வெளிப்பட்டன. இவை அவரது மகள்கள் 4 பகுதிகளில் ஆதரவாளர்களான பிற்பாலி கிழக்கு பகுதியை ஆட்சி செய்த, சுரூபா தெற்கு பகுதியை ஆட்சி செய்த, அன்சிகா வருணனின் சாம்ராஜ்யத்தின் கீழ் மேற்கு பகுதியை ஆட்சி செய்த, துபத்தா மற்றும் நல்லொழுக்கம் மற்றும் செழிப்பின் பிராந்தியமான வடக்கு பகுதியை கவனித்த சர்வகாமதுகர். இந்த காட்சி கடலில் சுழற்சிக்கு மாறியது. அங்கு கடவுள்களும் அசுரர்களும் விளைந்து மந்தர மலையை தங்கள் கம்பமாக பயன்படுத்தினர். இந்த புனித நீரிலிருந்து விலைமதிப்பட்ட பரிசுகள் வந்தனர். வருணி மது செறிப்பு மற்றும் கிருபையின் தெய்வம் நட்சுமி அமிதா, அழியாமையின் அமுதம் உச்சசிரவா, ஒரு அற்புதமான குதிரை மற்றும் கௌஸ்தூபா இணையற்ற அழகின் ரத்தினங்கள். இந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் சுரபியின் மகள்களின் பாலால் நிரம்பி இருந்தன. நாரதர் தனது கதையை முடித்ததும் மதாரி பயத்துடன் அவரை பார்த்தாள். சூரபியை பற்றி என்ன என்று அவர் கேட்டார். நாரதர் புன்னகைத்தார். அவருடைய பால் ஸ்வாகாவில் வசிப்பவர்களுக்கு சுவாரமாகவும், ஸ்வாதாவில் வசிப்பவர்களுக்கு சுவாதமாகவும், அமிர்தத்தில் வசிப்பவர்களுக்கு அமிர்தமாகவும் மாறுகிறது. அந்த தருணத்தில் சூரபியின் பாலின் புனித ஆற்றலால் காற்று அதிர்வது போல் தோன்றியது. அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த போது ஆசதாலாவில் வசிப்பவர்கள் ஒரு பண்டை ஜோடி வாசித்தனர். வான அமராவதி போல பிரகாசிக்கும் புகாவதி நகரத்தில் நாரதர் மதலி மற்றும் கண்பாவுக்கு முன்னால் நின்றார். தனது கையில் அலைகளுடன் இந்த அற்புதமான இடத்தை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரையத் தொடங்கினார். இதோ மதலினாரவர் கூறினார், இது நாகர்களின் மன்னரான வாசுகியின் களம். 1000 தலைகளை கொண்ட பாம்பு, எல்லையற்ற வலிமை மற்றும் வெள்ளை மலையைப் போல பிரகாசிக்கும் உடல். அவரது நாக்குகள் நெருப்பின் தீப்பிழம்புகளைப் போல பிரகாசிக்கின்றன. மேலும் அவர் தனது துறவி சக்திகளால் இந்த பரந்த பூமியை ஆதரிக்கிறார். நாரதர் பேசுகையில் மாதலியின் கண்கள் அவருக்கு முன்னால் கூடியிருந்த கூட்டத்தை ஆராய்ந்தன. போகாவதிக்குள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த நாராக்களின் முடிவற்ற வரிசையை எடுத்துக்கொண்டன. சிலருக்கு 2 தலைகள் இருந்தன. மற்றவர்கள் 5, 7 அல்லது 1000 முகங்களை கூட பெருமைப்படுத்தினர். அவர்களில் உடல்கள் மலைகளை ஒத்திருந்தன. காவலர்களைப் போல நிலத்தின் குறுக்கே பரவி இருந்தன. அவர்களின் குட்டு வலிமை மற்றும் கொடூரத்தினிடையால் காற்று அடர்த்தியாக இருந்தது. இந்த நாகர்களின் பெயர்களை நாரதர் தொடர்ந்து பட்டியலிட்டார். ஒவ்வொன்றும் கடைசி நாகர்களை விட பிரகாசமாக இருந்தன. வாசுகி, தக்யகா, கர்கோடகா, தந்தையா மற்றும் கலியாசுவசாவில் மகன்கள் அனைவரும் அவரது மாறுபட்ட வடிவங்களிலிருந்து பிறந்தனர். நாரதர் பேசுகையில் மதாலியின் பாவை கூட்டத்தின் மத்தியில் விற்கும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை நோக்கி அலைந்து திரிந்தது. அவரது கண்கள் சுகாவை நோக்கி அமர்ந்தன. அவரது இளமை ஒளி ஒரு கலங்கரை விளக்கம் போல பிரகாசித்தது. மாதிரியில் இதயம் சுமுகாவில் அழகு மற்றும் புத்திசாலித்தனத்தால் ஈர்க்கப்பட்டது. அவர் கண்வாவை நோக்கி ஒரு கேள்வியுடன் திரும்பினார். ஓ தெய்வீக ரிஷி, தவறுவியரின் வம்சாவளியை சேர்ந்த ஆரியக்கருக்கு முன்னால் நிற்கும் இந்த இளைஞரை பற்றி சொல்லுங்கள். அவர் யாருடைய மகன், யாருடைய தாய் அவரை பெற்றெடுத்தார்? மாதரியின் மனம் உருவானது. அவர் தனது மகள் குணகேசிக்கு சரியான பொருத்தத்தை கண்டுபிடித்தார். மதாலியின் உற்சாகத்தை பார்த்த நாரதர் புன்னகைத்தார். சுமுகா சாதாரண நாகர் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஐராவத வம்சாவளியில் பிறந்த இந்த நாகர்களின் இளவரசர் ஆரியக்கரின் விருப்பமான பேரனும் சிறிது காலத்திற்கு முன்பு வீராதாவின் மகனால் கொல்லப்பட்ட சிகுராவின் மகனும் ஆவார். நாரதர் மாதாலிக்கு சுமுகாவின் பெற்றோர் மற்றும் அவரது சொந்த
சாதனைகளின் பிரபுத்துவத்தை வெளிப்படுத்தினார். சும்காவின் வம்சாவளியை பற்றி ஐந்த மதாலியின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. ஐயா, நாகர்களில் இந்த சிறந்தவர் எனக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர் என்று அவர் நாரதரிடம் கூறினார். என் மகளுக்காக அவரை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். என் அன்பான குணயேசிக்கு இந்த தாதாவை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தைகளால் மாதாளி சுகாவின் தலைவிதியை உத்தரையிட்டார். அவர் தனது அன்பான மகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணவராக இருப்பார். கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் கன்வா என்ற புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான முனிவர் சிந்தனையில் உட்கார்ந்து பண்டைய புராண கதைகளை பகிர்ந்து கொண்டார். இந்த கதைகளில் சும்வா என்ற இளம் பாம்பின் தலைவிதியை மாற்றும் ஒன்று இருந்தது. தெய்வங்களின் ராஜாவான இந்திரனின் தேரோட்டியான மதாலியின் முன்மொழிவுடன் கன்வாவின் இல்லத்திற்கு ஒரு தெய்வீக தூதான நாரதர் வந்தார். விதிவிலக்கான நல்லொழுக்கங்களுக்கும் இந்திரனின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்திற்கும் பெயர் பெற்ற மதாலி தனது குடும்பத்திற்கும் சும்காவின் தாத்தாவான ஆரியக்கனுக்கும் இடையே ஒரு கூட்டணியை நாடினார். அவரது மகள் குணரேசி அழகு மற்றும் நல்லொழுக்கத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். மேலும் மதாலி சும்காவுடன் தனது ஒற்றுமை விரும்பினார். நாரதர் இந்த வழக்கை முன்வைத்தார். இரு குடும்பங்களின் தகுதிகளையும் புகழ்ந்தார். ஆரம்பத்தில் தயங்கினாலும் ஆரியகா இந்திரனின் தேரோட்டியுடன் ஒரு கூட்டணியின் வாய்ப்பால் திசை திருப்பப்பட்டால் இருப்பினும் இந்த சாத்தியமான இணைப்பின் மீது ஒரு இருண்ட நிழல் நிலவியது. கம்பீரமான பறவையான கருடா சுமுவாவின் தந்தையை வீங்கிவிட்டது. அவரது குடும்பத்தை துக்கத்தில் ஆழ்த்தியது. மேலும் கருடாவின் பெற்றோரான சுபர்ணா சும்காவை அதன் அடுத்த பலியாக கோருவதாக சபதம் செய்தார். இந்த ஆபத்தான விதி ஆரியரின் மனதில் பெரிதும் இடை போட்டது. மேலும் அவர் தனது இடர்பாடுகளை பற்றி கன்வாவிடம் கூறினார். வரவிருக்கும் சவால்களால் தடையின்றி மதாலி சும்ராவின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டத்தை முன்வைத்தார். அவர் ஆரிய நாரதர் மற்றும் சுமுகாவை இந்திரனின் அரசவைக்கு தன்னுடன் வருமாறு அழைத்தார். அங்கு அவர்கள் ராஜாவின் முன் தங்கள் வழக்கை வாதிடுவார்கள். வான மண்டலத்திற்கு வந்தவுடன் சற்ற தனது முழு மகிமையிலும் அமர்ந்திருப்பதை கண்டனர். விஷ்ணு 4 ஆயுத தெய்வம் அவரது பக்கத்தில் மதாலியின் முன்மொழிவு மற்றும் சுமுகாவின் அவலநிலை பற்றிய கதையை நாரதர் சபைக்கு மீண்டும் கூறினார். ஏற்கத்தால் தூண்டப்பட்ட விஷ்ணு சுமுகாவுக்கு ஒரு வரத்தை வழங்குமாறு இந்திரனிடம் கெஞ்சினார். அமுதத்தின் மூலம் அழியாமை இருப்பினும் இந்திரன் தயங்கினார். கருடாவின் வலிமை நினைவு கூர்ந்தார். இது தனது சக்தி மிக உயர்ந்தது என்று அவருக்கு உறுதியளித்தார். மேலும் கடவுளிடமிருந்து ஒரு பரிசை யாரும் மறுக்க முடியாது. விஷ்ணுவின் வார்த்தைகளால் நம்பிக்கை அடைந்த இந்திரன் சுமுகாவுக்கு நீண்ட நாட்களை வழங்கினார். ஆனால் அவருக்கு அழியாமையை வழங்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். சுமுகாவின் விதி பாதுகாக்கப்பட்டதால் இந்த முடிவு சபைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. நன்றியுணர்வு நிறைந்த இதயத்துடன் அவர் மதாலியின் மகளை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியால் பிரகாசமான முகத்துடன் வீடு திரும்பினார். வான பார்வையாளர்கள் புறப்பட்ட போது நாரதனும் ஆரியனும் தங்கள் பணியின் வெற்றியைக் கண்டு தங்கள் இதயங்களை மகிழ்ச்சியுடன் உணர்ந்தனர். சும்காவின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் இந்திரனின் கருணையை ஒப்புக்கொண்டு அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தினர். எனவே மதலி நாரதர் மற்றும் பிரபஞ்சத்தை ஆட்சி செய்த தெய்வீர சக்திகளின் தலையிட்டால் இளம் பாம்பின் தலைவிதி என்றென்றும் மாற்றப்பட்டது. கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் கடவுள்களின் ராஜாவான சக நாக சுவருக்கு ஒரு வரத்தை வழங்கியுள்ளார் என்பதை அறிந்த சுபர்ணா என்ற வலிமையான கருடா கோபமடைந்தார். இதனால் அவர் அழிக்க முடியாதவராக மாறினார். இந்த செய்தி கருடருக்குள் கடுமையான கோபத்தை தூண்டியது. மேலும் அவர் கடவுளை எதிர்கொள்ள தீர்மானித்து வசவனின் வசிப்பிடத்திற்கு வேகமாக பறந்தார். அவர் வந்ததும் அவரது இறக்கைகள் காற்றில் கடுமையாக துடிக்கும் போது கருடா சதாவிடம் புகழ்பெற்றவை, நீங்கள் என்னை புறக்கணித்தீர்கள். உங்கள் சொந்த விருப்பத்தில் ஒரு வரத்தை எனக்கு வழங்கிய பிறகு இப்போது அதை ஏன் திரும்ப பெறுகிறீர்கள்? எனது உணவு என்னவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டுள்ளார். அந்த தெய்வீக ஆணை வழியில் நீங்கள் ஏன் நிற்கிறீர்கள்? பெருமையுடனும் கோபத்துடனும்
அவர் தனது வார்த்தைகளை தொடர்ந்தார். நான் இல்ல பெரிய நாகாவை தேர்ந்தெடுத்தேன். அவரது உடலின் இறைச்சியை எனது எண்ணற்ற சந்ததியினருக்கு வாழ்வாதாரமாக வழங்குவது கால நேரத்தை நிர்ணயித்தேன். அவர் உங்களிடமிருந்து ஒரு வரத்தை பெற்று என்னால் அழிக்க முடியாதவராக மாறிய போது, இப்போது நான் எப்படி அவரது வகையான மற்றொருவரை கொல்ல துணிந்தேன்? விஷ்ணு என்று அழைக்கப்படும் சகா கருடனின் வார்த்தைகளை அமைதியாக கேட்டு அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பின. அவர் மெதுவாக பதிலளித்தார். கருதா, நான் உங்களிடமிருந்து எந்த வரத்தையும் திரும்பப் பெறவில்லை. நீங்கள் முன்பு போலவே வேட்டையாட சுதந்திரமாக இருக்கிறீர்கள். இருப்பினும் உங்கள் வலிமை ஒப்பிட முடியாதது அல்ல என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். உங்களுக்கு சமமான சக்தியை கொண்ட மற்றவர்களும் உள்ளனர். விஷ்ணு பின்னர் தனது வலது கையை கருடாவில் தோள்களில் வைத்தார். சக்தி வாய்ந்த பறவை அவர் மீது அழுத்தும் எடையை உணர்ந்தது. கருடர் விஷ்ணுவின் கையின் எடையை தாங்கிக் கொள்ள சிரமப்பட்டார். ஆனால் அது முழு பூமியையும் அதன் மலைகளுடன் சுமக்க முயற்சிப்பது போன்றது. அவர் தரையில் விழுந்தார். மதத்தால் சுமையால் ஆதிக்கப்பட்டார். மேலும் அவரது புலன்கள் அதிகமாக இருந்தன. விஷ்ணு இருப்பினும் கருடரை கடுமையாக துன்புறுத்தவில்லை. மாறாக அவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் காட்டினார். கருடர் தோற்கடிக்கப்பட்ட போது விஷ்ணுவின் சக்தியின் உண்மையான அளவை அவர் ஒப்புக்கொண்டு புகழ் பெற்ற ஆண்டவையே பிரபஞ்சத்தை நிலைநிறுத்தும் அந்த வலிமையின் சாராம்சம் உமது இந்த உடலில் வாழ்கிறது. எனவே நான் உமது ஒரு கையால் பூமியில் நசுக்கப்படுவதில் என்ன ஆச்சரியம் என்று கூறினார். கருடனின் பணிவைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு அவரை மன்னித்து அன்புடன் உரையாற்றினார். தானியான முனிவரான கன்வா தனது கதையை தொடர்ந்தபோது, கௌரவர் குலத்தைச் சேர்ந்த இளவரசர் துரியோதனனை போரில் ஆபத்துகள் குறித்து எச்சரித்தார். காந்தாரியின் மகனே, கன்வா கூறினார், போரில் பாண்டவின் வீர மதங்களை நீங்கள் அழுகாதவரை மட்டுமே நீங்கள் வாழ்கிறீர்கள். போரில் பீமனும் ஆதமனும் கொல்ல முடியாதவர் யார்? விஷ்ணு, வாயு, தர்மம் மற்றும் அஸ்வின்கள் உங்கள் கிரீடர். எனவே இளவரசனே, போரில் உங்கள் இதயத்தை வைக்க வேண்டாம். வாசுதேவரின் ஏகஞ்சியின் மூலம் அமைதி ஏற்பட்டும். இருப்பினும் கன்வாவை துரியோதனன் கேலி செய்தான். ராஜ்யம் அதன் ஆட்சியாளரின் நலனில் அக்கறையுடன் இருந்தது. மன்னர் தெனமேயா தனது எழுத்தாளரான வைசம்பாயனிடம் தனது நண்பரில் அழிவுகரமான பாதையை பற்றி புலம்பினார். ஏன் யாரும் அவரை தடுக்க முயற்சிக்கவில்லை என்று கேட்டார். பேராசை மற்றும் தீய வழிகளுக்கு அடிமையாகி தன்னை பராமரிப்பவர்களுக்கு அவர் துக்கத்தை மட்டுமே கொண்டு வருகிறார். வைசம்பாயனர் அனுதாபத்துடன் தலையசைத்தார். புனித இந்த செயல்களுக்கு எதிராக பேசினார் என்று அவர் கூறினார். நாரதரைப் போலவே பீஷ்மரும் புத்திசாலித்தனமான ஆலோசனையை வழங்கினார். ஜனமேஜாயாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். உண்மையான நண்பர்கள் அரிதானவர்கள் என்றும் தேவைப்படும் போது பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குபவர் கூட அரிதானவர் என்றும் நாரதர் கூறினார். ஒரு காலத்தில் மாபெரும் விஸ்வாமித்ராவின் சீடராக இருந்த கனவா என்ற பண்டைய முனிவரின் கதையை அவர் கூறினார். தனது எஜமானருக்கு சேவை செய்வதற்கான ஆர்வத்தில் கனவா ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக வெப்பமான வெயிலில் காத்திருந்தால் விஸ்வாமித்ரா இன்னும் வானொலியில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் வசிஷ்ட வடிவத்தை ஏற்றுக்கொண்ட தர்மவே இறுதியாக அவரை அணுகினார். கடவுள் உணவை ஏற்றுக்கொண்டு வெளியேறினார். விஸ்வாமித்ரார் தனது சீடருக்கு வெகுமதி அளிக்க வேண்டும் என்று விஷ்ணு அறிந்திருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பரிசை வழங்குவதற்கு பதிலாக அவரை மீண்டும் பதவி நீக்கம் செய்ய முயன்றார். இருப்பினும் கனவா தடுத்துவிடவில்லை. அவர் தனது போதகருக்கு ஒரு இறுதி பரிசை கொடுக்க வலியுறுத்தினார். மேலும் விஸ்வாமித்ரா துறவியில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை கண்டு இறுதியாக மனம் விரும்பினார். எனக்கு 800 குதிரைகளை கொடுங்கள் என்று அவர் கூறினார். ஒவ்வொன்றும் சந்திரனின் கதிர்களைப் போல வெள்ளை, ஒரு காது கருப்பு. அதனுடன் கனவா புறப்பட்டார். பக்தி மற்றும் கீழ்ப்படிதலின் சக்தியை பற்றிய ஒரு பாடத்தை விட்டு சென்றார். தினமேயா வைசம்பாயனனின் கதையை உன்னிப்பாறு கேட்டுக்கொண்டிருந்தான். தன் நண்பனின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தான். விஸ்வாமித்திரைப் போலவே தானும் தனது சொந்த ஆசைகளால் கண்மூடித்தனமாக இருந்ததை அறிந்திருந்தான். ராஜாவின் எண்ணங்கள் நாரதனின் வார்த்தைகளின் நீடித்த ஞானத்திற்கு ஒரு சான்றாக இருந்தன. உண்மையான நண்பர்கள் அரிதானவர்கள். அவர்களின் ஆலோசனை உண்மையில் விலைமதிப்பற்றது. பண்டைய இந்தியாவின் மேத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கலவா என்ற இளம் பிராமணர் வசித்து வந்தார்.
அவர் ஞானியான விஸ்வாமித்திரில் அர்ப்பணிப்புள்ள மாணவராக இருந்தார். அவர் வேதங்களைப் பற்றிய புனிதர் அறிவை வழங்குவதற்காக அவரை தனது பிரிவின் கீழ் அழைத்து சென்றார். ஆனால் கலவா குறித்து விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. ஒரு நாள் விஸ்வாமித்திரருடன் பேசிக் கொண்டிருந்த கலவனின் கவலை ஒரு கொதிக்கும் கட்டத்தை எட்டியது. வறுமையில் வாடும் தனது நிலை குறித்து புலம்பிய போது அவரது மனம் சந்தேகங்களாலும் அச்சுகளாலும் சுழன்றது. பணக்கார நண்பர்களை நான் எங்கே கண்டுபிடிப்பேன் என்று அவர் விரக்தியுடன் கத்தினார். என் போதகர் எனக்கு வாக்குறுதியளித்த 800 சந்திர வெண்மை குதிரைகளை நான் எவ்வாறு வாங்க முடியும்? சாப்பிடுவதில் என்ன இன்பம் இருக்கிறது? என்னை தக்க வைத்துக் கொள்ள எனக்கு வழி இல்லை என்று அவர் தனது துயரத்திலிருந்து ஒரு வழியை கெஞ்சி கேட்டபோது அவரது வார்த்தைகள் விரக்தியால் பழிந்தன. காலவாவின் உடல் அவரது பிரச்சனைகளில் சுமையின் கீழ் பலவீனமடையத் தொடங்கியது. அவர் மங்கலாகவும் கோபமாகவும் வளர்ந்தார். தூக்கமின்மையால் அவரது கண்கள் மூழ்கின. அவரது நண்பர்களும் குடும்பத்தினரும் அவரை ஆறுதல் படுத்த முயன்றனர். ஆனால் அவர் மீது நிலைத்திருந்த இருளை எதுவும் அகற்றவில்லை. அவரது இருந்த தருணத்தில் அவர் அறிவித்தார், என்னை போன்ற ஒருவருக்கு மரணம் விரும்பத்தக்கது. ஒரு ஏழை தோல்வியுற்ற ஏழை கடனின் சுமையை சுமந்திரு. என் போதகரின் கருணையை திருப்பி செலுத்த முடியவில்லை. மரியாதை அல்லது செழிப்பு இல்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. காரவனின் புலம்பல்கள் காமம் முழுவதும் எதிரொலித்த போது பினதாவின் மகனான அவரது நண்பர் கருடா சம்பவ இடத்தில் தோன்றினார். மலைத்தொடர் போன்ற அகலமான இறக்கைகள் மற்றும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் கண்களுடன் கருடா ஒரு பிரமிக்க வைக்கும் காட்சியாக இருந்தது. அவர் வானத்திலிருந்து இறங்கினார். அவரது இருப்பு அரவணைப்பையும் கருணையையும் வெளிப்படுத்தியதே. அன்புள்ள கவா என்று அவரது குரல் இசையை போன்றது. நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்துள்ளேன். உங்கள் போதகர் விஸ்வாமித்திர உங்களை பற்றி வெறுமிதம் கூறினார். நான் உங்கள் சார்பாக அனைத்து உலகங்களின் தெய்வீக பாதுகாவலரான விஷ்ணுவிடம் பேசினேன். உங்களை என் பிரிவின் கீழ் அழைத்து செல்லவும் உங்கள் பிரச்சனைகள் நீங்கும் இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லவும் அவர் எனக்கு அனுமதி அளித்துள்ளார்களின் வார்த்தைகளை கேட்ட கலவரின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. அவரது அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பது உண்மையா? புதிய நம்பிக்கையுடன் அவர் தனது துக்க படுக்கையிலிருந்து எழுந்து அறியப்படாத கருடாவை பின்தொடர்ந்தார். பாதுகாப்பை தேடும் அனைவரின் தெய்வீக அடைக்கலமான பகவான் விஷ்ணுவில் அடைக்கலத்தை தேடி அவர்கள் ஒன்றாக கடலின் பரந்த பரப்பளவில் பயணம் செய்தனர். அவர்கள் வானத்தில் பறந்து செல்லும் போது கடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் தனது கவலையில் சுமை எழுவதை கலவா உணர்ந்தார். காற்று அவரது தலைமுடியை உலுக்கியது. சூரியன் அவரது முகத்தில் பிரகாசமாக பிரகாசித்தது. அவர் இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு பாதையை ஒளி செய்தது. தருளா தனது பக்கத்தில் இருந்ததால் அவர் இந்த உலகில் தனியாக இல்லை என்பதை அறிந்திருந்தார். தன்னை கவனித்துக் கொண்டவர்கள் இன்னும் உள்ளனர். மேலும் அவரது வழியை கண்டுபிடிக்க உதவுவார்கள். மேலும் பூமியின் பரந்த பரப்பின் மீது சூரியன் உதயமாகும் போது கம்பீரமான பறவையான கருட மரியாதைக்குரிய முனிவரான கலவா உன் மரியாதையுடலும் என்றார். ஓ கலவா என்று அவர் கூறினார். மென்மையான காற்றை சுமந்து செல்லும். அவரது குரல் எல்லா அறிவின் ஆதாரமான கடவுளால் நான் கட்டளையிடப்பட்டேன். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கண்டுபிடிப்பதற்கான பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்ல வேண்டும். நான் உன்னை முதலில் எந்த பகுதியை நோக்கி அழைத்து செல்வது? கிழக்கு, தெற்கு, மேற்கு அல்லது வடக்கு என்று தருதா கேட்டபோது கலவரின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. அவர் காலவனின் பதிலுக்காக காத்திருந்தார். முனிவர் ஒரு கணம் யோசித்து தனது மென்மையான குரலில், கருதா, பிரபஞ்சத்தின் ஒளியூட்டும் சூரியன் முதவி எழும் பகுதியை நோக்கி சொல்லுங்கள் என்று கூறினார். கிழக்கத்திய பகுதியின் முக்கியத்துவத்தை அவர் விவரிக்கத் தொடங்கியதும் கருடனின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. இது பகல் மற்றும் காலத்தின் வாயில் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் புராணங்களின் திரைச்சீலை நெசவு செய்தன. இங்கே தட்சவின் மகள்கள் ஆரம்ப காலங்களில் தங்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தனர். காசியப்பவின் மகன்கள் முதலில் பெருகினர். இந்த பகுதியிலிருந்து வெளிப்பட்ட செழிப்பை பற்றி அவர் பேசினார். அந்த சக்கா தெய்வங்களின் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். மேலும் இந்திலும் கடவுள்களும்
தங்கள் துறரி தவத்தை மேற்கொண்டனர்களுடன் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் கலவரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. இந்த பகுதி பூர்வா முதல் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதுதான் சூரர்கள் ஆரம்ப காலங்களில் அதை மிகைப்படுத்தின என்று அவர் கூறினார்.